இன்னைக்கு நம்ம சூப்பர் டேஸ்டியான பன்னீர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 200 கிராம் பன்னீர் எடுத்து ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மேரினேட் பண்ண விட்டுருங்க. ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணினா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும். 10 நிமிஷம் ஆகின அப்புறம் பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. இப்போது ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணுங்க. நெக்ஸ்ட்டாக பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்தனால இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு வதக்குனீங்கன்னா நல்லா அரோமா வரும். இப்போது ஃப்ரைட் ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். லைட்டாக சால்ட் போட்டு வெஜ்ஜீஸ் கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் பிரேக் ஆகாமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டாஸ் பண்ணினா சூப்பர் டேஸ்டியான பன்னீர் ரைஸ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.